வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பரோட்டா, அதாவது வீட் பரோட்டா. இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சுகர். இதை வந்து கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு, எண்ணெய். இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு செய்ய போகிறோம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு, அடுத்து எண்ணெய். இதுக்கு வந்து கட்டாயம் எண்ணெய் சேர்த்தணும், அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து அதாவது மாவுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா தண்ணியுமே அப்படியே இழுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணியும் இழுத்துக்குச்சு. தொட்டு பார்த்தாவே நல்லா இந்த அளவுக்கு நல்லா உள்ளே போகணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். மாவு காயாமல் இருக்கணும், அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். மாவு ரெடி பண்ணிட்டோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. பார்த்திங்கனாவே தெரியும், தொட்டு பார்த்தாவே நல்லா இந்த அளவுக்கு உள்ளே போகணும். இப்போ வந்து பரோட்டா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா தட்டிக்கலாம். இதை ஒரு 7 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். எடுத்து பாருங்கள். எப்போவுமே என்னென்னா வந்துப்போ கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். எப்போவுமே பரோட்டா செய்கிறப்போ இப்படி எடுக்கணும், அது ஈவனாக இருக்கும். இப்போ வந்து எடுத்துலாம் அப்படியே. இப்போ கிராக்கே இல்லாமல் இருக்கும். இப்படி தான் வந்து பரோட்டா சுடுறப்போ எப்போவுமே இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே வரும், முட்டாட்ட வரும். இதை வந்து நம்ம இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 4 பரோட்டா தேய்ச்சிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இது ஒன்று நல்லா விரிச்சிட்டே வரலாம், அப்படியும் தேய்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சிட்டு அதுக்கப்புறம் விசிறி மாதிரி பண்ணிக்கணும். அதாவது இப்படி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும், மடித்து எடுத்துக்கணும். இது வந்து இந்த மாதிரி கிழிஞ்சு வந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் இதை அப்படியே சுற்றிட்டேன்னா லேயராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி லேயராக இருக்கும். இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 2 சைடுமே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தட்டி நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது ஒன்று வந்து நம்ம அந்த மாதிரி நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ தின்னா தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வரமாவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கோதுமை மாவு. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே தேய்ச்சிக்கணும். இதுவும் என்னென்னா லேயராக ஃபார்ம் ஆகும். இது ஒரு மெத்தட். இப்போ என்னென்னா அப்படியே விசிறி மாதிரி தேய்ச்சிட்டே வாங்க, அதாவது மடிச்சிட்டே வாங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கும். அப்படியே சுற்றிடுங்க. இது வந்து ஈஸி மெத்தட் தான். 2 சைடுமே எண்ணெய் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். ஆல்ரெடி 1 ஹவர் ஊறிடுச்சு. இது இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம். இப்போ அப்படியே நல்லா தட்டிட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதையே
லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுலேயே லேயராக ஃபார்ம் ஆகிக்கும். அவ்வளோதான். நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து மாவு வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் பேனில் செய்ய வேண்டாம், நல்லா வராது. இந்த மாதிரி இரும்பு கல்லில் வந்து சுட்டினா பரோட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக சுடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் 1 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே தூக்குனிங்கன்னா லேயராக ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக இருந்தாலே போதும். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறப்பவே நம்ம நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லேயராக ஃபார்ம் ஆயிரும். இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்படியே எடுத்தால் லேயராக வரும். சாப்பிட்றப்போ லேயராக வரும். ஓரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். சுவையான வீட் பரோட்டா சிக்கன் சால்னா ரெடி. நான் வீட் பரோட்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுளுக்கு நிகர் கடவுள்தான். அப்படிப்பட்ட கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் மனக்கவலையை மாற்ற இயலாது.